வணக்கம். இது உங்கள் ஊடகம், தமிழர்களுக்கான ஊடகம் ஜீவா டுடே. நடிகர் விஜய் வெர்சஸ் ஏடிஎம்கே தான் இப்போ ரொம்ப பரபரப்பாக போயிட்டு இருக்கு. ஒரு தேர்தல் பரபரப்பு தொற்றிக்குச்சுன்னு சொல்லணும். இப்போ தான் அந்த ஃபயர் உருவாயிருக்குன்னு சொல்லணும். ஏன்னா எப்போ விஜய் டிவிகே வெர்சஸ் டிஎம்கே அப்படின்னு மட்டும் பேசிக்கிட்டு இருந்தாரோ அவ்வளோ ஃபயர் இல்லை, எல்லாரும் காமெடியாக பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. இப்போ திமுக தீய சக்தி, அதிமுக ஊழல் சக்தி, நாங்கள் மட்டும் தான் தூய சக்தின்னு சொல்லியிருக்காரு. அப்போ ஒரு 2 பேர் மட்டும்தான் களத்தில் இருக்காங்கன்னு சொன்ன இடத்துல 3 பேர் இருக்காங்கன்னு சொல்லிட்டாரு. ஸோ அவர் 2வது இடத்துலேருந்து 3வது இடத்துக்கு விஜய் இறங்கிட்டார். அப்போ 3வது இடத்துக்கு விஜய் வந்துட்டாரு அப்படின்னு சொல்லலாம். என்னை விட 2 பெரிய கட்சிகள் தமிழ்நாட்டில் இருக்குது அப்படிங்கிறத அவரே ஒப்புக்கொள்ள வேண்டிய நிலையில் வந்துருச்சு. தான் ஒரு பெரிய சக்தி, எனக்கு கூட நிறைய பேர் கூட்டணிக்கு வருவாங்க, தமிழ்நாட்டில் 2வது பெரிய கட்சி நான் தான் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருந்த விஜயை இன்னைக்கு திமுகவும் அதிமுக ரெண்டும் நமக்கு எதிரிகள் அப்படின்னு பேச வேண்டிய நிலை வந்துருச்சு. இவ்வளோ நாளாக ஏன் இப்படி பேசலை, இவ்வளோ நாளாக ஏன் அதிமுகவையோ பாஜகவையோ ஒரு விமர்சிக்கலை அப்படிங்கிற விஷயம் தெரில. டிடிவியை விமர்சிக்கலை, செங்கோட்டையனை விமர்சிக்கலை, சசிகலாவை விமர்சிக்கலை, எடப்பாடி யாரையும் விமர்சிக்காமல் அப்படி லைட்டாக அப்படி பாவலா காமிச்சிட்டு போயிட்டு இருந்தவர் வெளிப்படையாக விமர்சிக்க ஆரம்பிச்சிட்டாரு. அப்போனா தனியாக நிற்க போகிறாருங்கிறது கிட்டத்தட்ட உறுதியான நிலையில் அவருடன் யாருமே கூட்டணிக்கு வரலை. இத்தனைக்கு இவர் ஆட்சியில் பங்கு, அதிகாரத்தில் பங்கு, துணை முதலமைச்சர் தரேன்னாரு. விசிகே, காங்கிரஸ், டிடிவி இவருடன் யாரெல்லாம் வருவாங்கன்னு எதிர்பார்த்தாங்களோ யாருமே வரல. எப்படியா இருந்தாலும் திமுக இல்லாட்டி அதிமுகவோட போனால் தான் ஜெயிக்க முடியும் அப்படிங்கிற மனநிலையில் அந்த கட்சிகள் போயிருக்கிறாங்க. ஏன்னா இதற்கு முன்னாடி அவங்க தேர்தலை சந்திச்சிருக்கிறாங்க. தேர்தல் அனுபவம்னா என்னன்னு தலைவர்களுக்கும் தெரியும், தொண்டர்களுக்கும் தெரியும். ஆனால் விஜய் கட்சியை பொறுத்தவரையும் விஜய்க்கும் தெரியாது, விஜய்க்கு விசில் அடிச்சுக்கிட்டு இருக்க விசிலடிச்சார் குடிஞ்சார்களுக்கும் தெரியாது அப்படிங்கிறது நல்லாவே தெரியும். அதனால தான் செங்கோட்டையன்லாம் வயசானவங்ககிட்ட போய் விசில் அடிக்காதீங்கப்பா, கிட்டக்க போய் விசில் அடிக்காதீங்கப்பான்னு கெஞ்சிருக்கிற நிலையில் வந்திருக்கு. இது ஒரு அரசியல் கட்சி என்பதே ரொம்ப புதிதாக இருக்குது. ஒரு அரசியல் கட்சி தேர்தல் வேலையை முடுக்கி விடுங்க, வேகமாக பாருங்க, சூடாக பாருங்க, விறுவிறுப்பாக பாருங்க, சுறுசுறுப்பாக பாருங்க வாங்க, எப்பா ரொம்ப வேகமாக பார்த்துடாதீங்கப்பா, ரொம்ப வேகமாக விசில் அடிச்சிடாதீங்கப்பா அப்படின்னு கெஞ்சக்கூடிய நிலையில் ஒரு கட்சி இருக்கு. இந்த நிலையில் எடப்பாடி அவர்கள் சில கமெண்ட் அடிச்சிருக்காரு. எடப்பாடி அவர்கள் பேசுகிற விஷயங்கிறது ஒரு தேர்தல் களத்தில் முக்கிய வாத பொருளாக மாறும். எடப்பாடி இதை ஏன் முன்னாடியே பேசலைங்கிற ஒரு அரசியல் இருக்கு. இருந்தாலும் இப்போவாது அவர் பல விஷயங்களை பேசியிருப்பதும் வச்சு விஜய் கரூர் சம்பவத்தில் உண்மையில் என்ன நடந்திருக்கு, அந்த நேரத்தில் அவர் ஆதரிச்சவங்க எல்லாம் அரசியலுக்காக தானே ஒழிய உண்மை இல்லைங்கிறது வெட்ட வெளிச்சத்துக்கு வந்திருக்கு. அதில் எடப்பாடி கேட்டிருக்காரு, கரூரில் 41 பேர் செத்து போனப்ப நிற்காம ஓடி போன ஆளு தானே நீ, கரூர் கொலை சம்பவத்துக்கு உனக்கும் பங்கு இருக்குல்ல. இந்த வார்த்தையை யார் பயன்படுத்துறா? எதிர்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி. கரூர் சம்பவத்துக்கு 41 பேர் செத்து போயிருக்கிறாங்க. 41 பேர் செத்து போனதுக்கு கத்தி எடுத்து குத்துனாதான் கொலைன்னு அர்த்தம் இல்லைங்க. ஒருத்தரை படுக்க போட்டு கார்ல ஏத்துனாதான் கொலைன்னு அர்த்தம் கிடையாது. விஷம் வச்சு கொடுத்து கொண்டாதான் கொலைன்னு அர்த்தம் கிடையாது. ஏதோ விதத்துல ஒரு உயிரோட மரணத்துக்கு காரணம் ஆயிட்டா கூட ஒரு பொறுப்பேற்பு தான். அது நேரடியா 302 செக்ஷன்ல வராது. மரண தண்டனை வழக்குலயோ கொலை வழக்குலயோ வரலைனாலுமே அது ஒரு வழக்கு தான். அதுக்கு ஒரு தார்மீக பொறுப்பு இருக்கு. சட்டம் தண்டிக்கிறதோ இல்லைங்க, மனசாட்சி தண்டிக்கணுங்க. முதல்ல சட்டம் தண்டிக்கிறது வேற. லாரியில போற லாரி டிரைவர்ஸ் தெரியாதனமா அதிகாலை 4 மணிக்கு அணில் குஞ்சையும் முயல் குட்டியும் ஏத்திடுவாங்க. இந்த லாரிகள் நாமக்கல் சேலத்தில் போகும்போது ஏதோ ஒரு உயிரை ஏத்திட்டோமேனு ஒரு 2 நிமிஷம் காரை நிப்பாட்டிட்டு தான் அந்த லாரி டிரைவர் எடுப்பாங்க. மனசு தாங்காது. அந்த குற்றத்தை அவர் செய்யல, ஒரு கொலை செய்யணும்னு செய்யலை. இருந்தாலும் நம்மளிட்டு ஒரு முயல் செத்து போயிருக்கு, ஒரு நாய்க்குட்டி, ஒரு பாம்பு, ஒரு அணில் குஞ்சு, ஏதோ ஒன்று அப்படி தெரியாம நம்ம டயர் ஏத்திருச்சே. அது ஏத்துறப்ப தெரிஞ்சிடும் அவங்களுக்கு, ஐயோ ஏதோ ஒரு உயிர் சிக்கிக்கிச்சேன்னு மனசு பார்த்துரும். அவன் தான் மனிதாயம், அவன் தான் மனுஷன். அந்த மனிதாயமான எல்லாருக்கும் இருக்கணும். இன்னைக்கு எடப்பாடி கேட்டிருக்காரு, 41 பேரு செத்து போனப்ப ஓடி போன ஆளு நீயே, சேஃப்டியா 35 நாள் பனையூர்ல பதுங்கி இருந்த ஆளு நீயே. இதெல்லாம் எடப்பாடி கேட்கிறாருங்க. நம்புங்க, கெட்டவர் எடப்பாடி. திமுக காரரோ கம்யூனிஸ்டோ விடுதலை சிறுத்தைகளோ இல்ல வழக்கமாக அவரை எதிர்நோக்கி விமர்சிக்கிற பத்திரிகையாளர்களோ அந்த கேள்வியை கேட்கல. இவ்வளவு நாள் ஜீவா டுடேல நம்ம கேட்டோம், 41 பேர் மரணத்தை நம்ம எப்படி அணுகுறோம், அந்த கொலையா, அது எப்படி விபத்தா, இதை எப்படி அணுகணும், இதுல யார் நேரடியா பொறுப்பேற்கணும், என்ன மாதிரி விஷயம், இது என்ன மாதிரி அணுகணும், தமிழ்நாடு சூழல் எங்க போகுதுன்னு வெதும்பி பல விவாதங்களை நான் கருத்துக்களை சொன்னேன். இன்னைக்கு எடப்பாடி சொல்லியிருக்காரு, கரூரில் நடந்த சம்பவத்துக்கு நீயும் தான் பொறுப்பு அப்படிங்கிற மாதிரி அவர் பேசியிருக்கார். கொலைங்கிறத திருப்பி சொல்றேன், கத்தி வச்சு குத்துனாதான் இல்லை, ஏதோ ஒரு மரணத்துக்கு காரணம் ஆயிட்டா, அந்த மரண சம்பவத்துக்கு ஏதோ ஒரு வகையில் காரணமானா நீங்க தாமதமா வரலைன்னா இத்தனை உயிர் போயிருக்காதுல்ல. நீங்க மேக்கப் போட்டு விற்க சரி பண்ணி வர வரைக்கும் அந்த குழந்தைங்க, பெண்கள் எல்லாரும் இது பண்ணனுடைய விளைவு தானே. எல்லாம் ஏழைகள், இல்லாதவங்க, எப்படி வேணாலும் வாயை அடைச்சிடலாம். படிக்காத மக்கள், பாமர மக்கள் தன்னோட படத்தை பார்த்து விசிலடிக்கிற கூட்டம் தானே. என்ன பெரிய அறிவாளியாங்கிறதுனால அந்த மக்களுடைய உயிர் உங்களுக்கு துச்சமா போயிருக்கு அப்படின்னு எடப்பாடி பேசியிருக்கார். நீங்களாம் ஒரு தலைவரா, நீங்க பெரிய இவரா, நீங்களாம் வீரத்தை பத்தி பேசலாமான்னு ஊழல் ஒழிப்பை பத்தி செங்கோட்டையனை பக்கத்தில் வச்சுட்டு பேசுறீங்களே.
ஊழலை பக்கத்தில் வச்சுட்டு செங்கோட்டையனை பக்கத்தில் வச்சு நீ எப்படி பேசலாம்? ஏன் இன்னைக்கு வந்து ஊழல் கட்சி அதிமுகனா, அதிமுக அமைச்சரவையில் பங்கு பெற்றவர், ஜெயலலிதா அமைச்சரவையில் பங்கு பெற்றவர், எடப்பாடி அமைச்சரவையில் பங்கு பெற்றவர் செங்கோட்டையன். செங்கோட்டையன் ஒன்று சும்மா 6 மாசம் அதிமுக இருந்தவர் இல்ல, ஆரம்பிச்சில இருந்து அதிமுக இருந்தவர். அந்த செங்கோட்டையனை வச்சுக்கிட்டு அதிமுக ஊழல் கட்சிங்கிற செங்கோட்டையன் இப்படி உட்கார்ந்து இருக்காரு அப்படின்னு எடப்பாடி கேட்கிறாரு. எடப்பாடி கேட்கறதுல லாஜிக் இருக்கா இல்லையா? ஊழல் கட்சினா ஊழல் கட்சி, ஊழல் ஆட்சியில் அமைச்சரவையில் பங்குங்க, ஏதோ உறுப்பினர் கிடையாது அவரு, அமைச்சரவையில் பங்கு. அப்ப அந்த ஊழலை பத்தி அறியாதவரா? அவர் மட்டும் ஊழல் இருந்து விலகி இருந்தவரா? எவ்வளவு விஷயங்கள் இருக்கு. எடப்பாடி கேட்கிறாரு. எடப்பாடியே இந்த அளவுக்கு செங்கோட்டையனை கேட்கிறாருன்னா அதிமுக அல்லாத பலர் கேட்டாங்கன்னா எவ்வளவு கேட்கலாம்? அதிமுக ஊழல் சொத்து குவிப்புன்னு பேசினாங்கன்னா எவ்வளவு பேசலாம்? அப்பெல்லாம் செங்கோட்டையன் எந்த கட்சியில இருந்தாரு எல்லாரும் தெரியாதா? அப்ப விஜய் எவ்வளவு அபத்தமா அரசியல் பண்ணியிருக்காரு. அப்ப இவ்வளவு காலமா அவர் பேசின ஊழல் எதிர்ப்பு பொய், ஊழலை ஒழிக்க போறேன்னு சொன்னது பொய். திமுகவுக்கு எதிராக இறக்கி விடப்பட்டவர், திராவிடத்தையும் திமுகவையும் சீர்குலைப்பதற்காக இறக்கி விடப்பட்டவர். இங்க 2 திராவிட கட்சி இருக்கு, அதை கொலாப்ஸ் பண்ணுங்கிறதுக்காக டெல்லியால் இறக்கி விடப்பட்ட பொம்மை தான் விஜய்ங்கிறது தெளிவாயிருச்சா? இவ்வளவு நாள் பேசாம கூட்டணிக்கு யாரும் வரமாட்டாங்கன்னு தெரிஞ்ச அடுத்த நிமிஷம் ஏடிஎம்கே விமர்சிக்க ஆரம்பிச்சிட்டாரு. நம்ம எடப்பாடி அவர்களும் அன்னைக்கு கரூர் சம்பவத்தின் போது நீங்க கை கொடுக்காம இருந்திருக்கணும் விஜய்க்கு. கரூர் சம்பவத்தின் போது டிடிவி தினகரன் கூட சரியா தான் பேசினாரு. நீ எல்லாம் ஓடி போற, நீ எல்லாம் ஒரு தலைவனா? என்ன ஏன் விஜய் இப்படி இருக்காரு? அந்த இடத்துல நின்று இறங்கி என்ன எதுன்னு பார்க்கலாமே. இப்படி பயந்து போற கோலையா நீ, ஓடி போறிய நீ அப்படிங்கிற அளவுக்கு டிடிவி வந்து பேசுகிற அளவுக்கு பேசினாரு. ஆனா அப்ப கூட எடப்பாடி வந்து விஜய்க்கு, தம்பி விஜய்க்கு உறுதுணையாக இருப்போம், இதற்கு காரணம் திமுக அரசு தான், இதற்கு காரணம் போலீஸ் தான், இப்படித்தான் அவரு பேசிக்கிட்டு இருந்தாரு. அப்ப கூட விஜய்க்கு சப்போர்ட்டா தான் பேசிக்கிட்டு இருந்தாரு. அவர் இவங்கெல்லாம் ஆதரிச்சு பேசிக்கிட்டு இருந்தாங்க விஜய், ஐயோ பாவம் விஜய் காப்பாத்துங்க. யாரு செத்து போனது? 41 குடும்பம் எங்கேயோ, இவர் குடும்பத்துல எதுவும் இல்லை, இவர் ஜாலியா தான் இருந்தார். விஜய் பனையூர்ல போய் படுத்துக்கிட்டு எந்தவித போலீஸ் நெருக்கடியோ சட்ட நெருக்கடியோ வழக்குகளோ எந்த இதுவும் இல்லாம எல்லாம் சேஃப்டியா உட்கார்ந்துருந்தாரு. இவருக்கு ஆளுதான் எடப்பாடி பேசினாங்க. இந்த நைனா நாகேந்திரன், அண்ணாமலை எல்லாருமே விஜய்க்கு ஆதரவாக தான் இருந்தாங்க. விஜய் வந்தா கூட்டம் வரதானே செய்யும், அது இந்த ஸ்மால் ரோட்ஸ்ல இவங்க பெர்மிட் பண்ணது தப்பு தானே, இப்படிதான் பேசியிருந்தாங்களே ஒழிய அவருடைய பகட்டு, அந்த சினிமா மோகம், தமிழ்நாட்டு மக்களிடம் இருந்த அந்த சினிமா வெறி, அதை இந்த மாதிரி நடிகர்கள் பயன்படுத்திக் கொள்கிற, மிஸ்யூஸ் பண்ணுகிற தன்மை குறித்து ஒரு கேள்வி கேட்கல. ஆனா இன்னைக்கு அரசியல தனக்கு ஒரு ஓப்பனா எதிரி, நம்மளோட அலைன்ஸ் கிடையாது, நம்மளுடைய எஜமானான டெல்லி பிளான் பண்ணிட்டாங்கன்னு ரொம்ப ஓப்பனா விஜய் அவங்க அடிச்சு பேசுறாங்க. அது மட்டும் நிப்பாட்டினா பரவாயில்ல. எடப்பாடி பழனிசாமி அடுத்த ரேஞ்ச், அடுத்த கட்டத்துக்கும் போயிட்டாரு. கொடநாடில் உங்களுடைய படம் ரிலீஸ் ஆகணுங்கிறதுக்காண்டி எந்த ரேஞ்சுக்கு நீங்க இறங்குனீங்கன்னு சொல்லவா அப்படின்னு கேட்கிறாரு. அந்த வீடியோ போட்ட சம்பவம் மட்டும் இல்லை, இதை மற்றவங்க கேட்கறது வேறங்க. ஜெயலலிதா அம்மையாரிடம் பம்மி கொண்டிருந்தவர் தானே விஜய்னு ஒரு திமுக காரங்களோ இடதுசாரிகளோ பத்திரிகையாளர்களோ கேட்கறது வேற. சம்பந்தப்பட்ட அதிமுக காரரு கொடநாடு சம்பவத்தில் இவர் தலைவா படத்துக்காக கெஞ்சிக்கிட்டு இருக்கும்போது எடப்பாடி பழனிசாமி அதிமுக இருக்காரு அமைச்சரா, செங்கோட்டையன் அமைச்சரா இருக்கிறாரு. சசிகலாவுக்கு உண்மை தெரியும். கொடநாட்டில் போய் ஒரு கெஞ்சிருக்காருன்னா சசிகலாவுக்கு தெரியும். சசிகலாவுக்கு உண்மை தெரியும்னா டிடிவி தினகரனுக்கு தெரியும். டிடிவி தினகரனுக்கு தெரியும்னா செங்கோட்டையன் தெரியும். எல்லாருமே சசிகலாவோட ஆளு தானே. எடப்பாடி பழனிசாமி, செங்கோட்டையன், டிடிவி எல்லாருமே கொடநாடு இந்த மாதிரி விஷயம்னா சசிகலா. இப்போ விஜயெல்லாம் போய் ஜெயலலிதா அம்மையாரை பார்க்குறாருன்னா ஜெயலலிதா அம்மையாருக்கு ஃபோனை போட்டு மேடம் எத்தனை மணிக்கு வரணும்னு சொன்னீங்க அப்படின்னு நான் கேட்டுருவாரு. செங்கோட்டையனோ தம்பிதுரையோ எடப்பாடி பழனிசாமியோ ஓ பன்னீர்செல்வமோ சசிகலாவோ இவங்க பிஏ, சசிகலா பிஏ இவங்க மூலமா தானே போய் பார்த்துருப்பாரு. இன்னைக்கு அந்த முகாமில் இருந்து கொடநாடு சம்பவத்திற்கு, அந்த சம்பவத்தில் நீ தலைவா படத்துக்கு இப்படி பம்மிட்டு வீடியோ போட்டது, வீடியோ போட சொல்லி ஐடியா கொடுத்ததெல்லாம் யாருன்னு சொல்லவாங்கிற அளவுக்கு அதிமுக வட்டாரத்தில் செய்திகளை பேச ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன்னா ஏடிஎம்கே காரங்களுக்கு நல்லாவே தெரியும் நீ யார்கிட்டலாம் வந்து கெஞ்சினீங்கன்னு. ஏடிஎம்கே தரப்பு தலைவர்களிடம் தலைவா படம் வர்றப்ப விஜய் யாருக்கிட்டலாம் கெஞ்சினாரு, பம்புனாரு, மேடத்தை பார்க்க ஒரு நிமிஷம் வாய்ப்பு வாங்கிட்டாங்க, நான் என்ன செய்யணும்னு சொல்லுங்க நான் செய்யறேன் அப்படின்னு எந்த அளவு கீழே இறங்கி போய் தான் படம் ஓடங்கிறதுக்காக இவர் கெஞ்சினாருங்கிறது செங்கோட்டையனுக்கே தெரியுங்க. செங்கோட்டையனுக்கே தெரியும் இவர் எப்படியெல்லாம் கெஞ்சிருப்பாருன்னு செங்கோட்டையனுக்கு தெரியும். நம்மெல்லாம் சும்மா செங்கோட்டையனுக்கு தெரியாத அரசியலா, செங்கோட்டையனுக்கு தெரியாத கொடநாடு ரகசியமா, எடப்பாடி பழனிசாமிக்கு தெரியாததா, ஓ பன்னீர்செல்வத்துக்கு தெரியாததா, தம்பிதுரைக்கு தெரியாததா? கண்டிப்பா கொடநாடுங்கிறப்ப வேலுமணி தங்கமணிக்கு கூட அந்த விவகாரங்கள் வந்து தெரியும். இவங்க என்னெல்லாம் பண்ணியிருப்பாங்க, என்னெல்லாம் நடந்திருக்கும் அப்படிங்கிற எல்லா விஷயங்களும் வந்து அவ்வளோ ஓப்பனாக வந்து தெரிஞ்சிருக்கும். இன்னைக்கு வந்து நீங்க பம்புனதை சொல்லவா, ஏன் வீடியோ போட்டீங்கன்னு சொல்லவா, அந்த பெருந்தன்மையான முதலமைச்சருங்கிற வார்த்தையை எடப்பாடி பழனிசாமி பயன்படுத்துறாரு. அந்த வார்த்தையில அவர் என்ன பயன்படுத்துறாருன்னா, எந்த ஆதாயம் இல்லாமல் உங்களுக்கு உதவிய முதலமைச்சரை சொல்லவா அப்படிங்கிற ஒரு வார்த்தையை வந்து பயன்படுத்துறாரு.
எந்த இதுவும் கிடையாது. நீ என்ன எனக்கு எலெக்ஷனுக்கு ஒர்க் பண்ண சொன்னாங்களா, எனக்கு இந்த எலெக்ஷனுக்கு நீ இது பண்ணணும்னு சொன்னாங்களா, எதுவும் அலைன்ஸ் போட்டாங்களா, எதுவுமே இல்லையே. எடப்பாடி பழனிசாமி சொல்றாரு எந்த ஆதாயம் இல்லையே. இதற்கு மட்டும் விஜய் வந்து பதில் சொல்லிட்டா ஒரு உண்மையிலேயே அவர் ஒரு அரசியல்வாதி. எடப்பாடி பழனிசாமி இவ்வளவு விமர்சனம் வச்சுட்டார்ல, திமுக வச்ச விமர்சனம் இதெல்லாம் விடுங்க, இப்ப அதிமுகவே விமர்சனம் வச்சிருச்சு. நீ கொடநாள்ல ஜெயலலிதா முன்னாடி எதுக்கு அவ்வளவு பணிவா பம்மி குரல் கம்மி அப்படியே மெடம் 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 நீ போட்டியே, அந்த வீடியோ போடுறதுக்கு நீ யார் யார் அணுகுறேன்னு சொல்லுவானா. எடப்பாடி பழனிசாமிட்ட இன்னைக்கு பேசுவாரா, நான் யாருக்கிட்டையும் பம்முனது இல்லை, நான் யாரு தெரியுமா, நான் ஜனநாயகன் அப்படின்னு டைலாக் பேச வேண்டியதானே. நான் ஜெயலலிதா அம்மாட்டெல்லாம் பம்மல அப்படி இப்படின்னு இப்ப பேச வேண்டியதானே. அந்த அம்மா தான் இறந்துட்டாங்களே, இப்பயாவது உண்மையை சொல்லுங்க. யார் மூலமா போனீங்க, யார் உங்களுக்கு இப்படி ஒரு வீடியோ போட்டு அம்மாட்ட மன்னிப்பு கேளு அம்மாவை பார்க்க வைக்கிறேன்னு சொன்னது யாரு? கொடநாட்டில் எவ்வளவு நிமிஷம் உங்களை அனுமதிச்சாங்க? உங்களை ஃபர்ஸ்ட் வந்து வாசக்கட்டு வரையும் அறிவிச்சாங்களா, உள்ள ரூம் வராண்டா வரையும் உங்களை அனுமதிச்சாங்களா? என்ன நடந்துச்சுன்னு இப்ப அதிமுக காரங்க வெளியிட்டா தாங்குவீங்களா நீங்க? அப்ப இவ்வளவுதான் இந்த நடிகர். இந்த நடிகர் அரசியல்வாதியிலே ஆகல அப்படிங்கிறதுக்கு உதாரணம் இதுதான். விஜயுடைய முகம் என்ன, விஜயனுடைய கேரக்டர் என்னங்கிறத திமுகவோடு சேர்ந்து அதிமுகவும் கரூர் சம்பவத்தோடு சேர்த்து அடி அடின்னு அடிச்சு துவச்சிருந்தா அந்த கணமே காடியாகி போயிருக்கக்கூடிய ஒரு நபர் தான் இவர். இவருக்கு கிறிஸ்மஸும் கிடையாது, தீபாவளியும் கிடையாது, எந்த பண்டிகையும் கிடையாம போயிருக்கோம். இவரை போய் இப்படி ஒரு பயந்து ஓடுகின்ற ஒருவரை தனது கட்சிக்கு பிரச்சனை, தனது கட்சி தொண்டர்களை செத்து கொண்டிருக்கான், தான் ரசிகர்களை செத்துக்கிட்டு இருக்கான், தன்னை பார்க்க வந்த குழந்தை செத்து போச்சு, இந்த செய்தி கேட்டதுக்கு அப்புறமும் ஓட்டாம்பாரு ஒரு ஓட்டம் ஓடிய ஒரு நடிகரை போய் நீதான் தலைவா அப்படின்னு சொல்லி கூட்டணிக்கு வரணும்னு அதிமுக கெஞ்சியதின் விளைவுதான் இன்னைக்கு அந்த நடிகர் நீங்களாம் ஒரு அரசியல் தலைவரான எடப்பாடியை பார்த்து விமர்சிக்கக்கூடிய நிலை வந்துருச்சு. இப்பயாவது சூடு சொரணை வந்து எடப்பாடி அவர்களும் அதிமுக அவர்களும் பதில் பண்ணி புரிஞ்சிருக்கிறாங்க. அதுவும் செல்லூர்ராஜ் சொல்லியிருக்காரு, இந்த நடிகர்லாம் நீ நிலைப்பாரா, எவ்வளவு நாள் இந்த கட்சி ஓட போகுது, சினிமா ஓட போகுது, காமெடி பண்ணிட்டு இருக்காருங்க அப்படின்னு செல்லூர்ராஜ் போயிட்டாரு. இதுதான் அரசியல்வாதி. இப்ப இறங்கி அடிச்சாங்க பாருங்க செல்லூர்ராஜ், எடப்பாடி, இதெல்லாம் முதலே செஞ்சிருக்கணும். இந்த விஜயெல்லாம் போய் பெரிய ஆளா நினைச்சு இவங்க பேசினுடைய விளைவு தான் விஜயெல்லாம் இத்தனை மீட்டிங் போட்டாப்ல. கரூர் சம்பவத்தோடையே காலியாகக்கூடிய ஒரு நபரை, ஒன்றும் இல்லாமல் போகக்கூடிய ஒரு நபரை, அரசியலிருந்தே ஒதுங்கக்கூடிய அளவுக்கு போகக்கூடிய ஒரு நபரை எடப்பாடி பழனிசாமி ஆதரவு தெரிவித்து அவர் ஒரு ஆள் மாதிரி காமிச்சு அந்த நேரத்தில் எல்லா கட்சியிலும் விமர்சனம் செஞ்சு காலி பண்ணியிருக்க வேண்டிய ஒரு நபரை பிஜேபியும் அதிமுகவும் ஆதரித்தனுடைய விளைவு இன்னைக்கு உங்களை நேற்று முளைச்ச ஒரு காலாங்கிற மாதிரி ஒரு பாரம்பரியமான அதிமுக கட்சியை பார்த்து நீங்களாம் ஒரு ஊழல் கட்சி நீ கட்சியான்னு பேசியிருக்கிறாரு. அதற்கு பிறகு இன்னைக்கு வந்து நாங்கள் யாருன்னு விஜயை திட்டிருக்கீங்க. இதை கொஞ்சம் முன்கூட்டியே விமர்சனம் பண்ணியிருக்கலாம்ல. விஜயும் உங்களை விமர்சனம் பண்ணலை, நீங்களும் ஒரு விமர்சனம் பண்ணலை. கூட்டணி இல்லைன்னு தெரிஞ்சோன்னா ரெண்டு பேரும் மாறி மாறி விமர்சனம் பண்ணீங்கன்னா மக்கள் இதை எப்படி பார்ப்பாங்க? சரி, எது எப்படியோ விஜயோட முகத்திரை என்னங்கிறத இந்த இளைஞர்கள் இந்த ரசிகர்கள் புரிஞ்சுக்கணும். இவர் வீரன் கிடையாது, ஜனநாயகன் கிடையாது, இவர் கையில் துப்பாக்கியும் கிடையாது, கத்தியும் கிடையாது, 1ஆம் நம்பர் கோழை அப்படிங்கிறத எடப்பாடி பழனிசாமி வந்து சொல்லியிருக்கிறாரு. செல்லூர்ராஜ் போன்றவர்களும் சொல்லியிருக்கிறாங்க. இதில் ரொம்ப முக்கியமான விஷயம், இவர் எலெக்ஷன் வரையும் தாண்டுவாரான் இருக்காரு. எனக்கும் அந்த சந்தேகம் இருக்குது. இவரெல்லாம் எலெக்ஷனில் நிற்பாரா, விஜய் நிற்பாரா, அருண் ஐஆர்எஸ் சிஎம் கேண்டிடேட்னு சொல்லிட்டு இந்த சர்க்கார் படம் மாதிரி ஓடி போவாராங்கிற டவுட் எனக்கு இப்போ வரையும் இருக்குது. டிடிவி தினகரன் நான் நின்னால்தான் நிற்பேன், எனக்கு அமைச்சராகணும்னு ஆசை இல்லை, நான் நிற்க மாட்டேங்கிற மாதிரி ஒரு தகவல் இப்போ பரவிக்கிட்டு இருக்கு. டிடிவி தினகரனே நிற்க யோசிக்கிறாருனா, அரசியலில் கரைகண்ட டிடிவி தினகரனே யோசிக்கிறார்னா, விஜய் மாதிரி கூட்டணி பலம் இல்லாத இந்த விசிலடிச்சான் குஞ்சான்களை மட்டும் வைத்துக் கொண்டிருக்கக்கூடிய விஜய் தேர்தலில் நேரடியாக நிற்பாரா? ஏன்னா அவங்கள ஜெயிக்கணும், வந்து ஜெயிக்கலன்னா பெரிய அவமானம் ஆயிரும். விஜயகாந்தாவது தனித்து நின்று ஜெயிச்சிட்டாரு, சப்போஸ் தோத்துட்டாருன்னா விஜய்க்கு பெரிய அவமானம் ஆயிரும். ஏன்னா கெரியரின் உச்சத்தில் கட்சி ஜெயிக்குதோ இல்லையோ, குறைந்தபட்சம் விஜய் மட்டுமாவது ஜெயிக்கணும். இல்லாட்டி கரியரின் உச்சத்தில் அந்த கேரியரில் வந்து சாம்பார் குழம்பு, சிக்கன் குழம்பு, மட்டன் குழம்பு, முட்டைக்கோசுக்கு அப்புறம் ஒரு ஒயிட் ரைஸ் இருக்கும், அதுக்கப்புறம் ஒரு மஞ்சக்கரு இருக்கும், அதுக்கு மேலே இருக்கக்கூடிய விஜயினுடைய கேரியரின் உச்சத்தில் தோத்துட்டாருன்னா பெரிய அவமானம். கண்டிப்பாக ஜெயிச்சே ஆகணும். கண்டிப்பாக ஜெயிச்சே ஆகணும்னா வெயில் மழைன்னு பார்க்காம வேலை செஞ்சாகணும். வெயில் இருக்கும் அந்த மாதம் தேர்தல் சமயத்தில். அந்த டயத்துலலாம் ஏடிஎம்கே டிஎம்கே ரெண்டும் இறங்கி அடிக்கும். இப்போ ஏடிஎம்கே அடிக்கிற அடியை பார்த்துட்டீங்களா? இந்த மாதிரி அடிக்க ஆரம்பிச்சா தாங்காது. ஏன்னா இவருக்கு வந்து டிஎம்கே டார்கெட் பண்ணிட்டு மற்ற எல்லாரும் இவர் செல்ல கொஞ்சம் குழந்தை மாதிரி வச்சிருந்தாங்க. செல்ல குழந்தை மாதிரி பிஜேபி செல்ல குழந்தையா பார்த்துச்சு, ஏடிஎம்கே செல்ல குழந்தையா பார்த்துச்சு. தேர்தல் ஓட்டு கேட்கும் போது இறங்கி அடிக்க ஆரம்பிச்சிருவாங்க. எல்லா விஜயோட பலகீனம், விஜய் நடித்த ஆபாசமான காட்சிகள், பாடல்கள் எல்லாத்தையும் போட காட்ட திமுக இல்லை, இவங்க போட்டு காமிக்க ஆரம்பிச்சிருவாங்க. அரசியலை எதிரின்னு வந்துட்டா காலி செஞ்சானும்ல. கரூர் சம்பவம், கரூர்ல நீ தானே 41 பேர் மரணத்துக்கு யார் காரணம், உண்மையை சொல்லவா அப்படிங்கிற மாதிரி எல்லா இதையும் ஓப்பனா பேச ஆரம்பிச்சிருவாங்க. அந்த அடியெல்லாம் அவர் தாங்கணும். ஸோ அவர் நிற்கிறாரா? ஏன்னா கூட்டணினா கூட நின்றுவார். இப்போ கூட்டணி பலமும் இல்லை, நிற்கிறாரா இல்லை யாரையாவது கை காமிச்சிட்டு போறாராங்கிறது டவுட்டா இருக்கு. ஸோ செல்லூர்ராஜ் போன்றவர்கள் வந்து
பலருக்கு மீம் கண்டென்ட்டாக இருக்கலாம். ஆனால் தேர்தல் அரசியலில் எப்படி ஜெயிக்கணும்னு தெரிந்தவர் தான் செல்லூர் ராஜு போன்றவர்கள். அவர் கரெக்டாக சொல்கிறாரு, தேர்தல் வரி நீ தாங்குவியான்னு கேட்டிருக்காரு. ஸோ இந்த எடப்பாடியும் செல்லூர் ராஜும் இந்த வீரத்தையும் இந்த கோபத்தையும் கரூர் சம்பவத்தின் போதே காட்டியிருந்தா ஒரு மக்கள் நலன் கொண்ட அரசியல்வாதின்னு மக்கள் எல்லாரும் பாராட்டியிருப்பாங்க. இன்னைக்கு தன்னுடன் கூட்டணி இல்லை, தன்னை விமர்சிக்க ஆரம்பிச்சிட்டாருன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் இவ்வளவு லேட்டாக அந்த விமர்சனங்கள் வச்சிருக்காங்க. ஆனால் அந்த விமர்சனங்கள் உண்மையானவை அப்படிங்கிறதையும் ஒரு பத்திரிகையாளராக நம்ம பதிவு செய்ய வேண்டிய கடமை இருக்கு. இது போன்ற அரசியல், சமூகம், சினிமா, சட்டம், பொருளாதாரம் போன்ற பல்வேறு விழிப்புணர்வு காணொலிகள் உங்களை தொடர்ந்து வந்து சேருவதற்கு ஜீவா டுடே சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஆதரவு தாங்க. நன்றி.